முன்பாக தற்போது தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் தலைவர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தென் மாவட்டங்கள்ல ஏற்கனவே கணித்தது போல மிக கனமழை அதிக கனமழை பதிவாகிட்டு வருது. இந்த மழையினுடைய அளவு எப்போ குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதிக கனமழை இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்கும் சார்? அதாவது இப்ப இருக்கிற நிலவரப்படி பார்க்கும் பொழுது நாளைக்கும் இந்த நிலை தொடர்றது. ஏன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழையோடைய டிசம்பர் மாத காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம அந்த பூமியோட வடபகுதியிலிருந்து நிலநடுக்கோட்டை நோக்கி செல்லக்கூடிய வடகிழக்கு திசை காற்று, அப்புறம் தென் தென்பகுதியிலிருந்து வீசக்கூடிய தென்கிழக்கு திசை காற்று ரெண்டும் இந்த ஐடிசி சொல்லக்கூடிய அந்த சந்திக்கின்ற பகுதி 3 டிகிரி லாட்டிடியூட்ல இருக்கும் அச்சரேகையில. அதுல நமக்கு ஈக்குவட்டோரியல் ஏரியால கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய ஈக்குவட்டோரியல் ராத்ரி வேவ்ஸ் ERVs சொல்லுவாங்க. அந்த ERVs நகர்ந்துட்டு இருக்கு. அந்த நகர்ந்ததுனால நமக்கு அந்த காற்றினுடைய வேகத்தில் கிழக்கு திசை காற்றில் வேக மாறுபாடு ஏற்பட்டு நமக்கு ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவானது. அது நேற்று பார்க்கும்போது இலங்கைக்கு தென்கிழக்கு இருந்தது. இன்று 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு 4 கிலோமீட்டர் வேகத்துல தான் நகர்ந்திருக்கு. சராசரியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குமரிக்கடல் பக்கம் வந்திருக்கு. இலங்கையிலும் குமரிக்கடல் பக்கம் வந்திருக்கு. மிக மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில அந்த இதுல நல்ல காற்றுடைய குவிதல் இருக்கு, காற்று ஈரப்பதம் குவிதல் இருக்கு, காற்றின் மேல் நோக்கி செல்லக்கூடிய வேகம் வெர்டிகல் வெலாசிட்டியில இருக்கக்கூடிய சூழ்நிலையினால இப்ப நல்ல மழை அங்க பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நிறைய பகுதிகளில் நீங்க சொல்ற மாதிரி தகவல்கள் இப்படி அதிக கனமழையும் பெய்து கொண்டிருக்கிறது. பல பகுதிகளுக்கு மிக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது கணினி மாதிரி அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதும் மேகக்கூட்டங்களுடைய அமைப்பு மற்றும் இதனுடைய காற்று குவிதல் அமைப்புகள்லாம் பார்க்கும் பொழுது இது நாளையும் தொடரக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். படிப்படியாக அடுத்து குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இது வேகமாக மேற்கு திசை நகர்ந்தால் குறையும். ஆனால் தற்பொழுது 4 கிலோமீட்டர் வேகம் தான் மணிக்கு என்ற அளவில் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையினால நமக்கு மெதுவாகத்தான் அந்த படிப்படியாக குறையக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். கீழடுக்கு சுழற்சி அடுத்தடுத்த கட்டமாக மேலடுக்கு சுழற்சியாகவோ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு சார்? நிச்சயமாக அது மேற்கு திசைக்கு நகர்ந்து தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழை காலத்துல அதிக மழை பொழிவு பெறக்கூடிய கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வடகிழக்கு பருவமழை காலத்துல இப்போ அதிக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அது வடகிழக்கு பருவமழையும் அந்த பகுதிக்கு அது இரண்டு சந்திக்கக்கூடிய பகுதி மாதிரி தானே இருக்கு. அதனால நமக்கு கன்னியாகுமரி ஒட்டியுள்ள பகுதி நெல்லை மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை காலத்துல நல்ல மழையை இது வரைக்கும் நமக்கு வடபகுதியில் அதிகமா மழை கடந்த வாரம் எல்லாம் பார்க்கும் பொழுது டிசம்பரோட ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே வடபகுதியில் இருந்த பொழுது கூட மழையெல்லாம் இருந்தபோது தென் கன்னியாகுமரி தொடர்ந்து இயல்போடு அதிகமா இருந்த சூழ்நிலையை தான் பார்க்கிறோம். கன்னியாகுமரியில பதிவான மழை அளவு அக்டோபர் 1 இன்று வரையான காலகட்டத்தில் இந்த நிகழ்வுக்கு முன்பாக இன்று நடந்த நிகழ்வுக்கு முன்பாகவே 89 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு. சராசரி அளவு 51 சென்டிமீட்டர், 75% இயல்போடு அதிகம். நெல்லை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் 70 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு. 47 சென்டிமீட்டர் இயல்பு சராசரி அளவு, 51% அதிகம் இயல்பை விட. தென்காசி மாவட்டத்திலும் இயல்பை விட. ஆனா தூத்துக்குடியை பொறுத்தவரைக்கும் 16% குறை, 34 சென்டிமீட்டர் தான் பதிவாயிருக்கு. 41 சென்டிமீட்டர் பதிவாக வேண்டிய இடத்துல இப்போ இது நேற்று நிலவரம் முறைப்படி இன்று மழை பொதுவாக வானிலை மையத்தை பொறுத்த வரைக்கும் 8:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் தான் நம்ம கணக்கெடுத்து காண்கிறோம். இன்றைய மழையுடைய இது நாளைக்கு நமக்கு தெரியும் பொழுது இந்த நிலைமை மாறக்கூடிய சூழ்நிலை இன்னும் அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். நிச்சயமா நாளைக்கும் அதிக கனமழை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த பகுதிகளில் 21 சென்டிமீட்டருக்கு அதிகமான அந்த அதிக கனமழை பதிவாகும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா சார்? அந்த 4 மாவட்டங்கள் தான் நாம சொல்லக்கூடிய அந்த 4 மாவட்டங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த 4 மாவட்டங்களுக்கான இதுதான் நமக்கு நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி 4 மாவட்டங்கள்ல வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான அதிக கனமழை நேரங்களில் பொதுமக்கள் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியும்? அதாவது பொதுவாக மிக பாதுகாப்பான தாழ்வான பகுதியில் வெள்ளம் சொல்லக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். நம்ம அந்த நேரத்தில் மின்சார தடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், தொலைத்தொடர்பு துண்டிக்கக்கூடிய இருக்கலாம், உணவு தேவையான உணவு, குடிநீர் மற்றும் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் கைவிசல் குடிநீர் இதெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம பாதுகாப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலையை மேடான பகுதிகளுக்கு சென்று பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல. ஒட்டுமொத்தமாக தமிழக அளவுல இயல்புக்கு அதிகமான மழை பதிவாகி இருக்கிறதா அல்லது வடகிழக்கு பருவமழை இப்போது வரை இயல்புக்கு குறைவாக இருக்கிறதா? மொத்தமாக பார்க்கும் பொழுது நமக்கு
அக்டோபர் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் வந்து பதிவான மழையின் அளவு வந்து 39 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தில் சராசரி அளவு 41 சென்டிமீட்டர். இது 6% இயல்பை விட சற்று குறைவு. ஆனாலும் 6% என்றாலும் நம்ம வந்து 19% வந்து நம்ம -19 வந்து +19 வரை நம்ம வந்து இயல்பு வந்து எடுத்துக்கொள்வோம். அதனுடைய அமைப்புப்படி சராசரியுடைய புள்ளியியல் அடிப்படையில் இதை பார்க்கின்ற பொழுது இது வந்து 39 சென்டிமீட்டர் பதிவாகிறது. 41 சென்டிமீட்டர் சராசரி அளவு, 2 சென்டிமீட்டர் குறைவு. வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது சார்? தற்பொழுது பார்க்கும் பொழுது நம்ம முதல்ல பார்த்தோம், வடபகுதியில நம்மளுக்கு வந்து இந்த மிக்ஜாம் புயல் ஒட்டி நமக்கு வடபகுதியில் இருந்தது. இப்பொழுது தென்பகுதிக்கு சென்றிருக்கிறது. இந்த மழையுடைய அளவு வந்து அடுத்து 2-3 தினங்கள் பெருப்படியாக குறையும். அடுத்த நிலவரம் அது தொடர்ந்து கவனிக்கலாம். வங்கக்கடல அடுத்தடுத்த வாரங்கள்ல ஏதாவது ஒரு சுழற்சியோ, கீழடுக்கு சுழற்சியோ ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா? அதாவது ஐடிசி வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 3 டிகிரி அந்த லேட்டிடியூட்ல தான் இருக்கு. அந்த 3 டிகிரி லேட்டிடியூட்ல கிழக்கு திசையிலிருந்து ஈஸ்டர்லி வேவ்ஸ் நடந்து செல்லும் பொழுதோ, ஈக்குவல் டிராஃப் வேவ்ஸ் நடந்து செல்லும் பொழுதோ, அந்த காற்றில் அலைகள் ஏற்படும் பொழுது அந்த ஐடிசியுடைய அலைவு தன்மை அதிகரிக்கும். அந்த அலைவு தன்மை அதிகரிக்கும் பொழுது அதனுடைய சுழற்சி ஏற்படுகின்ற பொழுது அது காற்று, அது ஈரப்பதம் குறைவாக இருந்தால் வெறும் காற்று சுழற்சியாக இருக்கும். ஈரப்பதத்துடைய அளவு மற்றும் அதனுடைய வெற்றிகள் வெலாசிட்டி இதெல்லாம் பொறுத்து மழையோட அளவு இருக்கும். நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாஞ்சோலை, ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் ரொம்ப குறிப்பிட்ட நேரத்தில் 40 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகும் அடுத்தடுத்த நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல இன்னும் எவ்வளவு அதிகமான கனமழை எதிர்பார்க்க முடியும்? அந்த இடத்துல அதாவது நமக்கு வந்து நம்ம இப்பொழுதே வந்து நம்ம டோட்டல் பிரசிட்டபிள் வாட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த காற்றுல இது வந்து 70 மில்லிமீட்டர் அளவுக்கு அதை சுழன்று அதுல குவிகிறத பார்க்கிறோம். நம்ம அந்த இதுல பார்க்கின்ற பொழுது அதை தவிர்த்து அதை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட ஆரம்ப காலகட்டம் அந்த தொடர்ச்சி பகுதியில் இருக்கின்றதுனால ஹில்ஸோட ஏரியாவோட இன்ஃப்ளூயன்ஸு கிடைக்கும். அதனால அந்த வந்து ரைசிங் மோஷன் அதிகமாக இருக்கக்கூடிய மொழியை பார்க்கும். அதனால தான் வந்து இந்த பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மொழியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளெல்லாம் இன்னும் அதிக கனமழையை நம்ம பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சுழற்சியின் காரணமாக தரைப்பகுதியை நோக்கி மேகக்கூட்டங்கள் ஈர்க்கப்படுது. அதனால இப்போ நம்ம மழைப்பொழிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அந்த மேகக்கூட்டங்கள் முற்றதுனால ஏற்படக்கூடிய இந்த மழை பாதிப்பு அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக. அதே போல பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களில் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு மீண்டும் மழைக்கான வாய்ப்பு எப்போது ஏற்படும்? அது தொடர்பான விவரங்கள். தற்போது நிலவரப்படி லேசான மழை தான் இருக்கு. இப்போ அடுத்து வருகின்ற 2-3 தினங்களுக்கு ஒன்றும் பெரிய குறிப்பிடத்தக்க மழை அளவு எதுவும் சென்னைக்கு தென்படவில்லை. நன்றி சார், இணைப்பில் வந்து விரிவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.